Hi friends, இன்னைக்கு நம்ம ரிங் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது தெலுங்குல வந்து chekodi சொல்வாங்க. இது நம்ம வீட்லயே எப்படி prepare பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு prepare பண்றதுக்கு நான் ஒரு panல 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர்ல 2 பிஞ்ச் மஞ்சள் ஆட் பண்ணலாம். அப்புறம் அந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாட்டரில் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துடலாம் இதுலேயே. இப்போ இதில் வந்து நான் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ண போகிறேன். அந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து பதப்படுத்தப்பட்ட மாவு, அதாவது வந்து நம்ம இடியாப்ப மாவு சொல்கிறாங்க இல்லையா, நல்லா ஊற வச்சு காய வச்சு நல்ல மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வந்து ஆவி கட்டி வச்சுருப்போம். அந்த மாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஆயிலும் அதில் சேர்த்தாச்சு. 1 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த சூடுலேயே வந்து இந்த ரைஸ் ஃப்ளோர் நல்லா குக் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ஓரளவு நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்குது. இதை நல்லா நம்ம பைண்ட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக உருட்டுறேன் பாருங்கள். உருட்டிட்டு இதை ரிங் ஷேப் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஈவனாக ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ரவுண்டாக நல்லா கரெக்டாக கிறிஸ்பியாக நல்லா வேகும். இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஆயில் வந்து நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம் வேணாம். ஏன்னா கறிகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும், வெளியே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு ரிங் முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்மி ஆகிடுச்சுன்னா நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பபிள்ஸோட சவுண்ட் எல்லாம் நல்லா கம்மியாயிட்டே வருது. ஸோ எல்லாமே குக் ஆகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இப்போது சூப்பராக ரிங் முறுக்கு பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.